ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, பங்களாதேஷில் நடந்த இனக்கலவரம், அதாவது இனக்கலவரம் இல்லை, கலவரம், அதை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியாவை எப்படி பாதிக்கலாம் அப்படின்னு பலரும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா, பிடிஆர் சொல்லியிருக்காரு. அதையும் நாசுக்காவும் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நீண்ட நாட்களாக எந்த கருத்தும் மத்திய அரசை பற்றியோ மாநில அரசு செயல்பாடுகள் குறித்தோ இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டோ அதை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தேர்தலுக்கு பிறகு பிடிஆர் எந்த கருத்தையும் எதையும் தெரிவிக்கவில்லை, தீவிரமாக இறங்கலை. ஆனால் இன்றைக்கி நச்சுன்னு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. இலங்கையில் நடந்ததையும் பங்களாதேஷில் நடந்ததையும் கம்பேர் பண்ணி அது என்னன்னு தான் நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய சுதந்திரம், பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் புரிவதற்காக சுதந்திர போராட்டம் நடத்திய தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இடம் கொடுக்குறாங்க, பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, 5%, 3% சொல்லி. இது படிக்கக்கூடிய மாணவர்களை பாதிக்குது. படித்து வரக்கூடிய மாணவர்களை இவங்க அழகாக இடஒதுக்கீடுன்னு வந்துடுறான்றதில் ஆரம்பித்த பிரச்சனை இப்போ எந்த அளவுக்கு போய் நிற்கிதுன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு தீ வச்சுருக்காங்க. 25 பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸ்டார் ஹோட்டலுக்கு வரவெல்லாம் எவன் இருப்பான்? பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், மல்டி மில்லியனர், வெளிநாட்டு டூரிஸ்ட்டு தான் வந்திருப்பான். இது யார் இப்போ வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலவரக்காரர்கள் ஏற்கனவே ஷேக் ஹசீனா பதவி விலகி தப்பி ஓடி இந்தியாவுக்கு வந்துட்டாப்புல. இந்தியாவுக்கு உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய காசியாபாத் ஐஏஎஃபோடைய ஏர்பேஸில் இறங்கி, அதாவது இந்திய விமானப்படையோட மிகப்பெரிய விமானத்தளம், ஆசியாலே மிகப்பெரியது. அங்கே ஹெலிகாப்டரில் இறங்கி அங்கேருந்து ரகசியமாக டெல்லி கொண்டு செல்லப்பட்டார். அவர் அங்கே போய் ஒரு ரகசிய இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னும் அவர் லண்டனுக்கு போகணுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் வெளியில் போகல. ஆனால் இராணுவ ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகும், ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணதுக்கப்புறமா அங்கே கலவரம் ஓயலை. இராணுவம் கேட்டுக்கொண்ட பிறகும் இன்றும் கலவரம் தொடர்ந்து கொண்டிருக்கு. 4ஆம் தேதியிலேருந்து 4, 5, 6ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் தீ வச்சிட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஷேக் ஹசீனா கட்சியோடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு சொந்தமான ஸ்டார் ஹோட்டல். இது எல்லாமே ஆபத்தான விஷயம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எங்கு வேண்டுமென்றாலும் நடக்கலாம். ஹியூமன் கேபிட்டல்ஸை பொறுத்தளவுக்கு அதாவது 4 முறை தேர்வு செய்து ஷேக் ஹசீனாவை ஆட்சியில் உட்கார வச்சது அவங்க தான், சரியா? இப்போ என்னென்னா, இந்த புறையோடி போனால் இந்த இடஒதுக்கீடுக்கான போராட்டம் அப்படின்னு துவங்கி என்ன பண்ணுறாங்க, நாளடைவில் அதானி வரைக்கும் போகுது. அது அதானிக்கு நீ எப்படி இந்தியாவை சேர்ந்த அதானிக்கு இபி தொடர்பான ஒரு கான்ட்ராக்டை கொடுத்த, நிலக்கரி சுரங்கத்தை கொடுத்த அப்படின்ற அளவுக்கு போய் எவ்வளோ நீ காசு வாங்கினா, அதனால தான் இந்தியா உன்னை காப்பாற்றி இருக்கிறது, உன் கட்சியும் உன்னை அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லி இறங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தீ வச்சுருக்காங்க. 25 பேர் உயிரோடு எரிந்து இருந்திருக்காங்க. இன்னும் 40-50 பேர் தீக்காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ கொடூரமாக இந்த போராட்டம், வன்முறையும் போயிட்டுருக்கு, புரட்சியும் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு இடையில தான் பிடிஆர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். பொருளாதாரத்தில் ஜிடிபியில் இந்தியாவோட வேகமாக பொருளாதாரத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடாக பேசப்பட்ட பங்களாதேஷ், பிச்சைக்கார நாடு, பஞ்சப்பரார நாடாக இருந்த பங்களாதேஷ் கடந்த 15 வருஷத்தில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்லாம் இது பண்ணி ஜிடிபியில் இந்தியாவோட வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சி இருக்குது. பஞ்சப்பரார இருந்த மக்களுக்கு ட்ரெயின் விட்டுருக்கான், பஸ்ஸு விட்டுருக்கான். இப்படிலாம் விட்டும் கூட மக்கள் உணர்வுகளை கை வச்சா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பிடிஆர் சொல்லியிருக்காப்புல. மக்கள் உணர்வுகளில் கை வச்சா இப்படி தான் நடக்கும். அதுக்கும் பொருளாதாரத்து வளர்ச்சிக்கோ இல்லை நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்றது சம்மந்தமே கிடையாது. மக்கள் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் உங்களை கவிழ்த்து விட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாருங்கன்றதை தான் பிடிஆர் அப்படி சொல்லியிருக்காரு. இலங்கையில் நடந்ததையும் கோடிட்டு காட்டார். இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சினால் புரட்சி வந்தது. பங்களாதேஷில் பொருளாதார வளர்ச்சி இருந்தும் புரட்சி வருது. அப்போ பொருளாதார வளர்ச்சியோ, நாட்டில் நீங்கள் புல்லட் ட்ரெயின் விட்டீங்க, அது பண்ணீங்க, எக்ஸ்போர்ட் இவ்வளோ இருக்குது, ஜிடிபி லெவலில் படம் காமிச்சா மட்டும் போதாது, மக்கள் ஏற்றுக்க மாட்டான். அராஜக ஆட்சியும் கொடுங்கோன்மை இருந்ததுன்னா எந்த நாட்டில் வேணாலும் புரட்சி வெடிக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி பிடிஆர் சொல்லியிருக்காப்புல. ஸோ இது என்ன ஆகுதுன்னா,
இதாவது இந்த பங்களாதேஷ் விவகாரத்தை பொறுத்தவரைக்கு எந்த அரசியல்வாதியும் எந்த மாநிலத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளும் எந்த எதிர்கட்சிகளும் இல்லை ஆளும் கட்சியோ இல்லை மோடியோ இல்லை அமித்ஷாவோ யாருமே கருத்து சொல்லாத சமயத்தில் பிடிஆர் தெளிவாக இதை எடுத்து வைத்திருக்கிறார். ரைட்டா? என்ன நீ பொருளாதாரத்தை காமிச்சோ பணத்தை காமிச்சோ வளர்ச்சியாக இருக்கும், பைக்கில் போகிறான் காரில் போகிறான் அப்படின்றத வச்சு ஒரு நாட்டில் உள்ள மக்கள் அரசியல்வாதிகளை டிசைட் பண்ண மாட்டான்றதுக்கு இது ஒரு உதாரணம். இது இங்கேயும் நடக்கலாம், இங்கே நம்ம நாட்டிலையும் நடக்கலாம் அப்படின்றத கோடிட்டு காட்டியிருக்காரு. ஏன்னா இது அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம அண்டை நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கின்றாங்க. அந்த 15 வருஷத்தில் ஷேக் ஹசீனா செய்யாத நல்ல விஷயமே கிடையாது. எதுக்காக ஷேக் ஹசீனாவை அடித்து துரத்துறாங்க? நாடு விட்டு உயிர் பயத்தில் ஹெலிகாப்டரில் ஏறி அந்த அம்மா ஓடி வர்றதுக்கு ஒரே காரணம் என்னென்னா கொடுங்கோன்மை ஆச்சு. ஏன்னா நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஜிடிபியில் ரைஸ் ஆகிருக்கு. அவங்க ட்ரெயினில் தொங்கிக்கிட்டு போனவன், நீங்கள் இப்போ ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், ஒரு ஒரு ட்ரெயினில் மொத்தமே 3000 பேர் தான் போக முடியுமா? 30,000 பேர் போவான். ரூஃபில் என்ஜின்லலாம் தொங்கிட்டு படியெல்லாம் போய் உலக புகழ்பெற்ற புகைப்படங்கள்லாம் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி. ஸோ அப்படி இருந்தவனை புல்லட் ட்ரெயின்லேயும் மெட்ரோ ட்ரெயினில் போக வச்ச ஆள் யாருன்னா ஷேக் ஹசீனா. ஏன்னா புதிய பேருந்துகளை விட்டாங்க, நாட்டில் புது ரோடுகளை போட்டாங்க, 8 வழி சாலைகள் 4 வழி சாலைகளை போட்டு, கல்வி சாலைகளை போட்டு, புது கல்லூரிகளை ஆரம்பித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈஸ்டில் இருக்கவன் போய் அங்கே படிக்கிற அளவுக்கு முன்னேற்றின ஒரு லேடியை நைட்டு பகலோட பகலாக அடித்து துரத்துறாங்க. அப்படின்னா பொருளாதாரம் பிரச்சனை கிடையாது, கொடுங்கோன்மை ஆட்சி இருந்தது அப்படின்னா மக்கள் புரட்சி வந்துவிடும். மக்கள் அடித்து துரத்தி விடுவார்கள். யாராக இருந்தாலும் மக்களே திரண்டு அதை செய்வார்கள்ன்றதுக்கு இந்த பங்களாதேஷ் ஒரு உதாரணம். அதே மாதிரி இலங்கை ஒரு உதாரணம். இலங்கையில் பொருளாதாரம் சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருந்த ராஜபக்சேவாக இருந்தாலும், பசில் ராஜபக்சேவாக இருந்தாலும் சரி, அதோட அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சே ஆனாலும் சரி, இரவோட இரவாக நாட்டை விட்டு தப்பி எங்கே போகிறதுனே தெரியாமல் தெரிச்சு ஓடினாங்க. ஸோ அதே நிலைமை அங்கே அண்ணன் தம்பி 4 பேர் இருந்ததுனால 4 பக்கமாக தெரிச்சு ஓடினாங்க. இங்கே ஷேக் ஹசீனா தன்னுடைய தங்கச்சி, திருமணமாகாத தங்கச்சியை கூட்டிகிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த அம்மா ஒரு 4 சூட்கேஸோடு அங்கேருந்து கிளம்பி இங்கே வரக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அதனால் பொருளாதார வீழ்ச்சியும் சரி, பொருளாதார வளர்ச்சியும் சரி, நாடு பலபலன்னு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கினீர்கள் என்றால், அரசியல் கட்சிகளை எதிர்கட்சிகளை நசுக்கி அடக்குமுறைக்கு ஆளாக்கினால் உங்களுக்கும் இந்த கதி தான் வரும் அப்படின்றத நேரடியாகவும் மறைமுகமாகவும் கலந்த மாதிரி ஒன்று அடிச்சிருக்காரு பிடிஆர். ஸோ அதுதான் இன்றைக்கு பரபரப்பான டாப்பிக்காக இருக்குது. பிடிஆர் எது சொன்னாலும் அதில் ஆதாரம் இல்லாமல், டேட்டாஸ் இல்லாமல் சொல்ல மாட்டார். அவர் சொல்லியிருப்பது உண்மையிலே இப்போ மீண்டும் பிடிஆர் நார்த் இந்தியாவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.